அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ரப்பில் ஆலமீனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 143. இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவுமேயாகும். யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குதி கால்கள் மீது பின் திருப்பி செல்கிறார்கள் என்பதை நாம் அறிவிப்பதற்காகவே என்று எதன் மீது இதுவரை நீர் இருந்து வந்தீரோ அந்த கிபுலாவை நாம் மாற்றி அமைக்கவில்லை. இது அல்லாஹ் நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலுவாகவே இருக்கிறது. அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணை காட்டுபவனும் நிகரற்ற அன்புடையவன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜி என்ன இருக்குன்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர்களை நீங்கள் அவசியம் நம்பணும், அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுல அதை பற்றி ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களையும் என்னையும் பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும், ஆஸ்துமாவிற்கு தேன் ஊதி கொடுக்கப்படும், உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஊதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ்.